டிவைன் 369 டேரோ ரீடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நேம்ஸோடைய ஸ்டார்டிங் லெட்டர் வச்சு நம்ம அவங்களோட ரீடிங் எப்படி இருக்க போகுது, அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பி, 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 ஜே, கேஹெச் இந்த மாதிரி லெட்டர்ஸில் அவங்களுடைய நேம் ஸ்டார்ட் ஆகிறதுண்டா, அப்போது இந்த ரீடிங் உங்களுக்கு தான். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக எனக்கு டைப் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் பண்ணுறது இன்னும் இந்த மாதிரி நிறைய பெட்டரான வீடியோஸ் நான் போடுறதுக்கு உங்களை தேடியும் வரும். நீங்கள் இந்த எனர்ஜியோடையும் நீங்கள் கிளைம் ஆவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய நேம் வந்து டி, பி, யூ, பி, ஜே, கேஹெச் இந்த லெட்டர்ஸில் உங்களுடைய நேம் வந்து ஸ்டார்டிங் லெட்டராக இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு கோல் ஓரியன்டட் பர்சன், ஓகேவா? ரொம்பவே ஒரு பாசிட்டிவான பர்சன் தான். இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் கற்றுப்பீங்க. பட் ஆனால் உங்களோட டெடிக்கேஷனால் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிகினிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிகினிங்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மைட் பி அது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியலாகவும் சரி, இல்லை உங்கள் ஜாப் ரிலேட்டடாக, பணம் ரீதியாக சம்திங் ஏதோ உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். மைட் பி நீங்கள் இத்தனை நாளாக பணத்துக்காக கஷ்டப்பட்ட அந்த இது வந்து பிரேக்கப் ஆகி இப்போது வந்து உங்களுக்கு பணப்புழக்கத்துக்கான ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. ஆனால் ஒரே ஒரு இது என்னதுன்னா, நீங்கள் வந்து இனி வரக்கூடிய காலத்தில் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும். மேபி வராத இடத்துல கொடுக்குறாம ஒரே சைடாக, அதாவது பழமொழியே உண்டு, வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இல்லை ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய செலவு பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒன் சைடாகவே உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகி போயிட்டுருக்கிற மாதிரியே தெரியுது. அண்டு